ஓஹோ ஓவர். ஸ்டாலின் ஐயா சொன்னார்ல ஓவர். ஆமா ஐயா, உங்களுக்கு மே 6ஆம் தேதிக்கு பிறகு தாவேகா உங்களுக்கு ஓவர் 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 என்கின்ற நிலையை உருவாக்கத்தான் போகிறது. நான் பெரியாரின் பேரன், அம்பேத்கரின் பேரன், சமூக நீதியின் பாதுகாவலன் என்று பட்டுக்கோட்டை என்கின்ற ஒரு தொகுதியில் ஆதி தமிழர் ஒருத்தரை பொது தொகுதியில் நிறுத்தி சமூக நீதியின் அடையாளத்தின் தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் திகழ்ந்து நிற்கிறார். சமூக வலைதளத்தில் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அண்ணன் கண் கலங்குது. உங்களுடைய உழைப்பை நாங்கள் மதிக்கிறோம், போற்றோம். பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு என்று தமிழக வெற்றி கழகம் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாதையை உருவாக்கி இன்று மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மே 6க்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, இவருடைய பேரை கேட்டாலே ஐயா ஸ்டாலின் முதற்கொண்டு 3ஆம் தலைமுறை சுதந்திர போராட்ட தியாகி இன்பநிதி முதற்கொண்டு கதறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், நம்ம தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும், வில்லிவாக்க சட்டமன்ற தொகுதியின் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள்தான் வேட்பாளர், அண்ணன் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று தளபதியின் தொகுதியான பெரம்பூர் தொகுதியில் இருந்து அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் இந்த பெரம்பூர் தொகுதியை வெற்றி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று 24 மணி நேரமும் சுழண்டு கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய மாவட்ட செயலாளர், இளமையான மாவட்ட செயலாளர், அழகான மாவட்ட செயலாளர், அன்பான மாவட்ட செயலாளர், அடக்கமான ஒரு மாவட்ட செயலாளர் பாசத்திற்குரிய தளபதி சிவா அவர்களுக்கும், இணை செயலாளர் ஜெகன் அவர்களுக்கும், திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட செயலாளர் போன் பண்ணாங்க, பிரதர் நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் இருக்கு, அவசியம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாகத்தான் நான் பார்க்கிறேன். எவ்வளவோ மாவட்டங்களில் பேசியிருக்கேன், எவ்வளவோ தொகுதிகளில் பேசியிருக்கேன். வருங்கால சிஎம் தொகுதியில் நின்று பேசுவதற்கு நான் கர்வம் கொள்கிறேன், பெருமை கொள்கிறேன். கார்ல வருகின்ற பொழுது டிராபிக் போலீஸ் அவர் நம்மளுடைய ஃபேன் சொன்னார், உண்மையா பொய்யான்னு தெரியல, நல்லா பேசுறீங்க பிரதர். நாங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, எங்க போறீங்க அப்படின்னாப்ல. இல்ல சிஎம் தொகுதி பிரச்சாரத்துக்கு போறேன் அப்படின்னா. அவர் உடனே பெரம்பூரா அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய ட்ரெண்டே மாறிடுச்சுங்க. சிஎம் தொகுதி அப்படின்னா ஒரு காலத்துல கொளத்தூரா அப்படின்னாங்க, இன்று சிஎம் தொகுதி என்றால் பெரம்பூர் என்கின்ற நிலை உருவாக்கி இருக்கிறது என்றால், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி ஜோசப் விஜய் அவர்களுடைய அயராத உழைப்பு, தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் நினைத்திருந்தால் பணக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். அவர் இந்த தொகுதியை ஏன் தேர்ந்தெடுத்தார்? உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, பாமர மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த தொகுதியை தேர்ந்தெடுப்பதற்காகவே தலைவர் தளபதி அவர்களுக்கு ராயல் சல்யூட் சல்யூட் சல்யூட். விளிம்பு நில மக்களை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். இதுதான் ஒரு தலைமை பண்பு. அதை அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தியாக உணர்வோடு செய்ய போறார், துணிச்சலோடு செய்ய போறார். அதற்காகத்தான் தளபதியின் 2 தளபதிகள், அண்ணன் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களும், அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களும், மாவட்ட செயலர் சிவா அவர்களும் பெரம்பூர் தொகுதியை இன்றே வெற்றி தொகுதியாக மாற்றிவிட்டார்கள். வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. 2,20,00,000 வாக்காளர்கள் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. ஆர்டி சேகருக்கு தூக்கமே இல்லை, மன உளைச்சலின் விரக்தியில் இருக்கிறார், புலம்பிக்கிட்டு இருக்கிறாராம். யாரை பார்த்து? உங்க மாவட்ட செயலாளரை பார்த்து. பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், இத்தனை வருஷ அரசியல்ல என்னையே இப்படி கண்கலங்க வச்சுட்டானே. இந்த ரமணா படத்துல சொல்ற மாதிரி அந்த பையனை பார்க்கணும் போல இருக்குப்பா.
அப்படின்னு ஆர்டி சேகர் அவர்களை புலம்பக்கூடிய வளருக்கு செய்திருக்கின்ற ஒரு ஆற்றல் வாய்ந்த அந்த மாவட்ட செயலாளருடைய உழைப்பையும் தியாகத்தையும் நாம் பாராட்டியே ஆகணும். தளபதியினுடைய உள்ளத்தில் இடம் பிடித்த ஒரு மாவட்ட செயலாளர் 234 தொகுதிகளில் இந்த பெரம்பூர் தொகுதியை அவர் தேர்வு செய்திருக்கிறார் என்றால் அப்போ உங்க மாவட்ட செயலாளருடைய உழைப்பு எவ்வளவு தூரம்? மாவட்ட செயலாளர் உழைப்பு என்றால் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லோருடைய உழைப்பும் தான், எல்லா நிர்வாகிகளுடைய உழைப்பு தான். குறிப்பாக விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கின்ற விர்ச்சுவல் வாரியர்ஸ் உழைப்பு தான், தாய்மார்களுடைய உழைப்பு தான். நம் கழகத்தில் இருக்கக்கூடிய வேலு நாச்சியாளாகிய உங்களுடைய உழைப்பு, அஞ்சலை அம்மாளாக இருக்கக்கூடிய உங்களுடைய உழைப்பு. தலைவர் தளபதி அவர்கள் பெரம்பலூர் தொகுதிக்கு வருகிறார் என்றால் உங்களை நம்பி, நம்மளை நம்பி, மக்களை நம்பி துணிச்சலோடு வரார். ஆளும் திமுகவை ஓம் சக்தி பராசக்தி, திமுக என்பது தீய சக்தி என்று சொல்லக்கூடிய திமுகவை கூண்டோடு வீட்டிற்கு அனுப்புவதற்கு இந்த பெரம்பூர் தொகுதிதான் வெற்றியின் முதல் புள்ளியாக அமைய போகிறது. சென்னை என்பது திமுகவின் கோட்டை என்று கொக்கரித்தவர்கள் எல்லாம் கொரட்டை அடிச்சு தூங்குற நிலைக்கு போயிட்டாங்கப்பா. சென்னை என்பது திமுகவின் கோட்டை கிடையாது, அது தாவேகாவின் கோட்டை, தளபதியின் கோட்டை, தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறிவிட்டது. பெரம்பூர் தொகுதியிலிருந்து வெற்றியினுடைய எண்ணிக்கை தொடங்கி அடுத்து வில்லிவாக்கத்திலும் தொடங்க போகிறது. வில்லிவாக்கத்தில் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று சபரீசன் முதற்கொண்டு களத்தில் இறங்கிட்டாங்களா? வாய்ப்பு இல்ல. நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, குப்பரக்கா படுத்து உருண்டாலும் சரி, வில்லிவாக்கத்தில் எங்கள் அண்ணன் ஆதவ அர்ஜுனுடைய வெற்றியை எந்த கொம்பாதி கொம்ப நினைச்சாலும் தடுக்க முடியாது. வில்லிவாக்கம் தொகுதி முழுவதும் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அன்பு கோட்டையால் ஆக்கிரமித்து விட்டார். சமூக வலைதளத்தில் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அண்ணன் கண் கலங்குது. உங்களுடைய உழைப்பை நாங்கள் மதிக்கிறோம், போற்றோம். எப்ப தூங்குறாரு, எப்ப எந்திக்கிறாரு, எப்ப மக்களை சந்திக்கிறார் என்று தெரியவில்லை. 24 மணி நேரமும் வில்லிவாக்கத்தில் அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள். அவர் அரசியல் வியூகம் அமைக்கிறார் என்றார் இந்த பெரம்பூர் தொகுதியில் அவர் என்றைக்கு இங்கு தளபதியை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தாரோ அன்றைக்கே திமுகவிற்கான அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது, திமுகவுக்கான வீழ்ச்சி காலம் ஆரம்பித்து விட்டது. 234 தொகுதிகளிலும் தாவேகாவின் அலை வீசுகிறது. வர்தா புயல், கஜா புயல், ஒக்கி புயல் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் இன்று விஜய் புயல் என்கின்ற ஒரு புயல் தமிழ்நாடு முழுவதும் வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை தூத்துக்குடியில் பார்த்திருப்பீங்க, திருச்செந்தூரில் பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு சிவகங்கையில் பார்த்திருக்கிறீங்க, இன்னும் 2 நாளில் கன்னியாகுமரியில் பார்க்க போறீங்க. அதன் பிறகு மீண்டும் பெரம்பூர் தொகுதியில் ஜோசப் விஜய் என்கின்ற அலையை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாத, ஒடுக்குமுறைகள் இல்லாத, பிரிவினைகள் இல்லாத சமத்துவ ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் உழைப்பதற்காக தியாக உணர்வோடு வரார். உண்மையான சமூக நீதியின் தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இது திமுகவின் கோட்டை என்று கொக்கரிக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு இந்த இடத்திலிருந்து சொல்றோம். 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி, பல்லாங்குழி விளையாடிய கட்சி, கோலிகுண்டு விளையாடிய கட்சி என்று சொல்லக்கூடிய ஆளும் திமுக இதுவரை ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபரை பொது தொகுதியில் நிறுத்தியதாக வரலாறு கிடையாது. முதல் தேர்தலேயே நான் பெரியாரின் பேரன், அம்பேத்கரின் பேரன், சமூக நீதியின் பாதுகாவலன் என்று பட்டுக்கோட்டை என்கின்ற ஒரு தொகுதியில், பட்டுக்கோட்டை என்கின்ற ஒரு தொகுதியில் ஆதி தமிழர் ஒருத்தரை பொது தொகுதியில் நிறுத்தி சமூக நீதியின் அடையாளத்தின் தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் திகழ்ந்து நிற்கிறார். சமூக நீதியின் அடையாளமாக தலைவர் இருக்கிறார். தலைநகர் சென்னையில் 2 தொகுதியில் பெண் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். திமுக நிறுத்திருக்காங்களா? பெண் உரிமை பத்தி பேசுறதுக்கு வெக்கம் இல்லையா திமுகவுக்கு? சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு திமுகவுக்கு வெக்கம் இல்லையா? உண்மையான பெண் உரிமை, உண்மையான சமூக நீதியை, உண்மையான சமத்துவத்தை தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஆண்மையுள்ள ஒரே தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை மார்த்தட்டி பெருமையாக நாம் சொல்லுவோம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையாருக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். பண்ணையார் கட்சி திமுக, பாமரர்களின் கட்சி தாவேகா. அண்ணா அவர்கள் எப்படி ஏழை எளியவர்களை அதிகாரத்தில் கொண்டு வர வேண்டும் என்று உழைத்தாரோ அதே போன்றுதான் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் எளிய பின்னணியை கொண்டவர்களை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சமரசம் இல்லாமல், சண்டை செய்யாமல்,
மிக சிறப்பான முறையில் மக்களை திரட்டி அன்புள்ளத்தோடு தாயுள்ளத்தோடு அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய புரட்சிகர பயணத்தை முன்னெடுத்திருக்கிறார். புரட்சி என்பது தானாக உருவாகாது. அந்த புரட்சியை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் சிந்திப்போம். விசில் என்கின்ற ஒரு சின்னம் திமுகவின் காதுகளை கிழிக்கின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஊதிக்கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் திமுகவினுடைய ஆட்சியை மக்கள் எல்லோரும் ஊதி 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 எப்படி கொடுங்கையூர் குப்பை கிடங்கி இருக்கிறதோ அந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கிற்கு வீசக்கூடிய சூழலை திமுக மாறக்கூடிய வாய்ப்பை தாவேகா உருவாக்க போகிறது. திராவிட மாடல், திராவிட மாடல், குப்பை மாடல். கொடுங்கையூர் அந்த குப்பை கிடங்க அகற்றுவதற்கு துப்பு இல்ல. 2.0 தான் ஓவர். ஓவர். ஸ்டாலின் ஐயா சொன்னார்ல ஓவர். ஆமா ஐயா, உங்களுக்கு மே 6ஆம் தேதிக்கு பிறகு தாவேகா உங்களுக்கு ஓவர் 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 என்கின்ற நிலையை உருவாக்கத்தான் போகிறது. நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்ல. சனம் நிம்மதிய வாழ ஒரு நாடு இல்ல. இது நாடா இல்ல வேறும் காடா கேட்க யாரும் இல்லை தோழா. யார் சொன்னது கேட்பதற்கு யாரும் இல்லை என்று தட்டி கேட்பதற்காகத்தான் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறார். தட்டி கேட்பதற்காகத்தான் அண்ணன் ஆதவ் அவர்கள் இருக்கிறார். தட்டி கேட்பதற்காகத்தான் தாய்மார்கள் இருக்கிறோம். உங்களுடைய பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தது எங்கள் பாட்டன் காலம், எங்கள் அப்பனின் காலம். இது தாவேகாவின் காலம், அண்ணன் விஜய் அவர்களின் காலம், தலைவர் தளபதியின் காலம். எங்களை ஏமாற்ற முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதனால அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது. அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது. அரசியல் என்பது மக்கள் பணி. அரசியல் என்பது சேவை பணி. அரசியல் என்பது மக்களை நேசிக்கக்கூடிய பணி என்பதற்காகத்தான் தான் வகித்த துறையான நம்பர் 1 தமிழ் சினிமாவில் இந்த நிமிடம் வரை நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் தான். அந்த துறையை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு என்னை இந்த இடத்திற்கு உயர்த்திய இந்த மக்களுக்கு உழைப்பதற்காக வருகிறேன் என்று வரக்கூடிய தியாக தலைவரின் கரங்களை நாம் எல்லோரும் பற்றி கொண்டு 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஜோசப் விஜய் என்னும் நான் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழலை நாம் எல்லோரும் அணிதிரண்டு உருவாக்குவோம் 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 என்று கூறி நேரம் கருதி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.